40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி ஆறு மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகராக என் கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். அதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். கரெக்ட் சார். நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா. As far as a music director is concerned, anything different is inspiring and so is Empuran. அப்போ பிரசாந்த் நீல் சார் என்னை ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ ப்ரொடியூசருக்கு பிடிச்சி என்னை எம்புரானில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்டட் ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ என் படம் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்கள். All the actors, all the technicians, we work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். This is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. அதில் ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் த இம்பேக்ட் அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. சூப்பர் சார். சார் ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒருவேளை நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியே சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்போதான் அந்த டைம்ல இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். கரெக்ட் சார். நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்ததான் வரப்போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும். அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும். அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும். அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும். அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போகிறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப்
you all enjoy the films in theatres from the 27th of March. Thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் பண்ண நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அவர்களே அன்போடு மேடை கழித்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க. Vanakkam, thank you so much for the warm welcome. As far as a music director is concerned, anything different is inspiring, and so is Empuran. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. Idu kuda I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie. And something very interesting and something that I think is a luck factor for me is Prithvi insisted that he doesn't want any usual contemporary safe game music for this movie. Even if contemporary music works, we will work in a totally different genre. I think for me that was very interesting because his taste, his dreams are very, very, very big. He likes Hollywood music and he wanted so much of Hollywood music in this movie, and so we had recorded a lot of Hollywood musicians in this movie. And as a music director, I also had a totally different experience composing something different and getting to play international musicians, and I hope you will all like it. Looking forward to a success. Thank you so much. அவர் கூப்பிட்டானா அவர் என்ன மாதிரி பேசுவார்ன்றது பார்த்துருவோமா? ஓகே, ஸோ we invite கார்த்திகேயன் அவர்கள் to share a few words. எந்த ஆங்கிளில் உங்களை மாதிரி இருக்காரு? அப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு. சாரிப்பா, தப்பாட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திகேய தேவ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிற இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இஃப் ஐ ஸ்பீக் எனிதிங் ராங், ஐம் ஸோ சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் சார். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போது தேங்க்யூ ஸோ மச். அப்போது பிரசாந்த் நீல் சார் என்னை பிருத்வி சாருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ பிருத்வி சாருக்கு பிடிச்சி என்னை எம்புரானில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்டட் ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். ஆஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் பிருத்வி சார். அண்ட் பிருத்வி சார் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotional content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th Empuran is theaters la release agadu. 27th வரைக்கு இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனால் 27th அப்புறம் இருந்து 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திரு பிருத்விராஜ் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். சார் வா சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார். ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமாவில் போயிட்டு இவ்வளோ கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெயிட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே, மலையாளம் சினிமால இருந்து இங்கே வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட். அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதிங்க சார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு. அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார்.
சீக்கிரம் நீங்கள் என்ன ஒரு பிரதீப் ரங்கநாதனா பார்ப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆர் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ பை த டைம் we started Empuran, we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸில் ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான். ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸ்கிரிப்டிங் முடிஞ்ச உடனே ஐ had called Bala and told him, இந்த வாட்டி I'm going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு த ஹோல் டீம். ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம் அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் வாட் யூ see. தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின். சார் ஒரு சின்ன கேள்வி சார், கேளுங்க சார். நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோடு இருக்கும் போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. ஓகே சார், புரிஞ்சவர் ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சார். தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்க தான் புரியவே மாட்டேங்க சார். இன்னொரு கேள்வி சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்துருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும், என்ன இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை இப்போ சொன்னால் அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்லை இது ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை ஒரு பெரிய Let's give it up for Lal. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசுங்க சார். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போது லூசிஃபர், பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் லூசிஃபர் we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very ஒரு personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. இல்லை, எப்படி ஒரு படம் எடுக்கலாம், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு cannot call it as a sequel. ஸோ
Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something ஒரு புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால் this is something very different for us and anyway இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because it is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27th வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், லெட் அஸ் ப்ரே டுகெதர் அண்ட் மேக் இட் எ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்தில் அது இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம். அதான் அது ஒரு பிளெஸ்ஸிங் டைம், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சார்? அந்த 400 படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போகிறத பற்றி பேசுனேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுகிறாங்க. நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். புரியல. நேரம் கடந்து போகிற டைம் ட்ராவல் பற்றி நான் பேசினேன் சார். இவங்க டைமை ட்ராவல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்லை, டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார்.